வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நான் ஏற்கனவே நேற்றுக்கு நான் சொல்லியிருந்தேன், டெட்டு பேப்பர் 2க்கு என்னால் முடிஞ்ச வரைக்கும் நான் வீடியோஸ் போடுறேன், ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த வீடியோவில் வந்து நம்ம 9ஆம் வகுப்பு தமிழ் பார்க்கலாம். இதை ஃபுல்லாக வந்து இன்றைக்கி முடிக்க முடியாது. ஸோ எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு நான் சொல்கிறேன். பட் நீங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா, இப்போது இன்றைக்கி வந்து இந்த 9th ஸ்டாண்டர்டில் பாதி அளவுக்காச்சும் நீங்கள் படிக்கணும், சரிங்களா? இந்த வீடியோ பார்த்துட்டு கூட நீங்கள் ஒரு வாட்டி புக்கு வச்சுருப்பீங்க எல்லோரும், கண்டிப்பாக நீங்கள் படிங்க, ஓகேங்களா? இல்லை வந்து இடையில ஏதாவது என்னால் ஷார்ட்கட் முடிஞ்சால் நான் சொல்கிறேன். பட் நீங்கள் பண்ண வேண்டியது கண்டிப்பாக நீங்கள் புக்கு படித்தே ஆகணும். இன்றைக்கி வந்து இப்போது நீங்கள் 9th ஸ்டாண்டர்ட் நீங்கள் எடுத்தீங்க அப்படின்னா 9th பாதி அளவுக்கு படிக்கணும். ஏன் நான் ஃபஸ்ட்டு 9th ஸ்டாண்டர்ட் வந்தேன் அப்படின்னா, இப்போது 6th 7th 8th உள்ள நிறைய ஆத்தர்ஸ் வந்து 9th 10th வருவாங்க. ஸோ நம்ம 9th 10th வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதை முடிச்சுட்டு நம்ம 8th போகலாம், சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஸோ நீங்கள் இப்போ வந்து புக்கை எடுத்து வச்சுட்டு நீங்கள் மார்க் பண்ணி அப்படி படித்தாலும் சரி, இல்லைனா இந்த வீடியோ பார்த்துட்டு கூட படிங்க ஃப்ரெண்ட்ஸ். நமக்கு கம்மியான டேஸ் தான் இருக்குது. ஸோ அதுக்குள்ளாடி நம்ம முடிக்கணும், நீங்கள் படித்து முடிக்கணும். அதனால் ஒரு நாளைக்கு மினிமம் ஒரு 8 hours கண்டிப்பாக நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு வந்து ஒரு சப்ஜெக்ட் கிடையாது, 5 சப்ஜெக்ட் இருக்குது. அதனால் நம்மளை எவ்வளோ முடியுமோ அவ்வளோ படிக்கோங்க, சரிங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, பார்க்கலாமா? ஸோ 9ஆம் வகுப்பு இதில் திராவிட மொழி குடும்பம், இது வந்து இம்பார்ட்டண்டான லெசன். இதில் வந்து நிறைய 1 மார்க் இருக்குது, நிறைய இருக்குது 1 மார்க்கு. ஸோ நான் அந்த 1 மார்க் மட்டும் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட்டு அதை மட்டும் நான் சொல்கிறேன். இதில் பேசப்படும் மொழிகள் பாருங்கள். பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை 1300க்கும் மேற்பட்டது. பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை ஃப்ரெண்ட்ஸ், பேசப்படும் மொழிகளின் எண்ணிக்கை எவ்வளோ அப்படின்னா 1300க்கும் மேற்பட்டது. ஓகே, நெக்ஸ்ட்டு அது வந்து ஒரு 1 மார்க் தான். நெக்ஸ்ட் பாருங்கள், அதுக்கு கீழே இருக்குது பாருங்கள், 4 மொழி குடும்பங்களாக பிரிக்கின்றனர். இந்த மொழி குடும்பங்கள் எத்தனை? 4 மொழி குடும்பங்கள்: இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இது வந்து நான் எப்படி படிக்கணும் அப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்களுக்கு சொல்கிறேன். உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன், அதனால தான், சரிங்களா? ஸோ இது வந்து 4 மொழி குடும்பங்கள்: இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். ஸோ இதை வந்து நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். நீங்கள் வந்து இந்த தமிழ் படிக்கும்போது நிறைய இருக்குது. அப்போ நீங்கள் வந்து உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ, யாருக்காவது நெய்மில் ஞாபகம் இருக்கலாம். இல்லைனா இப்போ வந்து ஃபஸ்ட் லெட்டர் வச்சு கூட இதியாசி இப்படி கூட நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்களாம், சரிங்களா? இதியாசின்னா அப்போ நாங்கள் போய் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? இப்போ இதியாசி எத்தனை இருக்குது? 4 இருக்குது. அப்போது மொழி குடும்பங்கள் எத்தனை? 4, சரியா? அப்போது நமக்கு இந்த ஷார்ட்கட் இப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு இப்போ ஞாபகம் வரலன்னா கூட அந்த ஆப்ஷன்ஸை பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வரணும். இல்லைனா இந்தோ, திராவிட, ஆஸ்திரோ, சீனா இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். உங்களுக்கு எப்படி ஞாபகம் வச்சுக்க முடியுமோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது ஒரு சம்பவத்தோட ரிலேட் பண்ணி ஞாபகம் வச்சுக்க முடியும்னா கூட ஞாபகம் வச்சுக்கோங்க, சரிங்களா? ஸோ எனக்கு வந்து நான் நிறைய வாட்டி இது பார்த்ததுனால எனக்கு அப்படி இதியாசி ஞாபகம் இருக்கும். இந்தோ ஆசிய மொழிகள், திராவிட மொழிகள், ஆஸ்திரோ ஆசிய மொழிகள், சீன திபெத்திய மொழிகள். இப்போ மொத்தம் எத்தனை மொழி குடும்பங்கள்? 4. இப்போ இதியாசி படிச்சிங்கன்னா கன்ஃபார்மாக 4ன்னு உங்களுக்கு மறக்காது. ஓகே, அதுக்கப்புறம் இதை வந்து பார்த்துக்கோங்க. தென் நெக்ஸ்ட்டு வந்து அடிக்கடி கேட்கக்கூடிய கொஸ்டின், மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிற, இது நிறைய வாட்டி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். அகத்திய லிங்கம் மொழிகளின் காட்சி சாலை அப்படின்ட்டு இந்திய நாடு வந்து மொழிகளின் காட்சி சாலைன்னு சொன்னது யார் அப்படின்னா அகத்திய லிங்கம். யார்? அகத்திய லிங்கம். அப்போ வந்து அகத்தியன்னு ஒருத்தர், இப்போ உங்களுக்கு யாராவது தெரிஞ்சவங்க இருக்கலாம். ஸோ அவங்கள வந்து அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க, காட்சி சாலை, ஓகேவா? இப்போ வந்து லிங்கம் அது அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். நீங்கள் அது வந்து காட்சி கொடுக்குது அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு எப்படி தோணுதோ அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. எனக்கு மைண்டில் வரதை நான் சொல்கிறேன், சரிங்களா? இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். மொழிகளின் காட்சி சாலையாக இந்தியா நாடு மொழிகளின் காட்சி சாலையாக திகழ்கிறது அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அகத்திய லிங்கம். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, தென் நெக்ஸ்ட் வந்து உலகின் குறிப்பிடத்தக்க பழமையான நாகரிகங்கள் இந்திய நாகரிகம் ஒன்று.
மொஹஞ்சதாரோ ஹரப்பா அகழ்வாய்க்கு பின்னர் உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. இதில் வந்து ரொம்ப இல்லை. நெக்ஸ்ட் வந்து தமிழ் திராவிடம் என்னும் சொல்லை முதலில் குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா குமரிலபட்டர். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? இப்போ இந்தியாவில் வந்து பார்த்தீங்கன்னா கீழே வந்து கடைசியாக இருக்கிறது எது? என்ன மாவட்டம்? கன்னியாகுமரி. சரிங்களா? அது நீங்கள் கீழேருந்து அப்படி வாங்கலாம். எப்போவுமே நம்ம கீழே தானே மேலே போகும். அப்போ முதல்ல சொன்னது யார்? திராவிடம். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. திரா குமரி. ஓகே, அப்போது முதல்ல சொன்னது கீழே தான் முதல்ல. அப்போ முதல்ல சொன்னது யார்? கன்னியாகுமரி. ஞாபகம் வச்சுக்கோங்க. முதல்ல இருக்க மாவட்டம் என்னது? கன்னியாகுமரி. அப்போ வந்து குமரிலபட்டர். ஓகே, மறுபடியும் சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு தோன்ற ஷார்ட்கட் நான் சொல்கிறேன். உங்களுக்கு வேறு எதாவது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? சரி, தமிழ் என்ன சொல் எதுலேருந்து வந்துச்சுன்னா திராவிடா. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இது இருக்குது பாருங்கள், ஹீராஸ் பாதிரியார் சொன்னது பார்த்தீங்கன்னா தமிழா இந்த இருக்குது பாருங்களா, தமிழா, ட்ரமிழா, திராவிடா. இது வந்து சில டைமில் ஆர்டரில் கேட்குறாங்க. அப்படின்னா இப்போ தமிழா அதுக்கப்புறம் என்னன்னு கேட்டுருவாங்க. கீழே வந்து ட்ரமிழா, திராவிடா இப்படி கொடுப்பாங்க. அப்போ நமக்கு ஆர்டரும் கண்டிப்பாக ஞாபகம் இருக்கணும். மொத்தம் இதில் எத்தனை இருக்குது அப்படின்னா 7 இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ், அப்புறம் திராவிடா. ஓகே, நீங்கள் எப்படி இதை ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? ஃபஸ்ட்டு வந்து தமிழ், அப்புறம் வந்து தமிழா. பாருங்கள், இந்த இல் வந்து இங்கே லாவா மாறி இருக்குது. அது ஈஸி, எல்லாருக்கும் ஈஸி தானே? ஓகே, தமிழா. அப்புறம் இந்த லா வந்து இங்கே லாவா மாறி இருக்குது. ஃபஸ்ட்டு தமிழ், அந்த இல் லாவா மாறுச்சு, அப்புறம் லா வந்து லாவா மாறுச்சு. கிளியரா ஃப்ரெண்ட்ஸ்? தமிழா வரைக்கும் ஓகேவா? அதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்குது? லா இருக்கா? அப்போ நமக்கு இங்கே ட்ரமிழா அப்படி 2 இருக்குது. ஓகேவா? இந்த இட்டு வந்து 2வது தான் வரும். ஃபஸ்ட்டு வந்து ட்ரமிழா, டி ஃபஸ்ட்டு டி. ஓகே, அதுக்கப்புறம் தான் இட்டு. அப்படி இங்கிலீஷில் பாருங்கள், டிக்கு அப்புறம் இட்டுன்னா ஐடி இட்டு. அப்போ என்ன வரும்? ஐ வந்து பிறகு தானே வருது ஃப்ரெண்ட்ஸ். இது ஞாபகம் வச்சுக்காக தான் நான் சொல்கிறேன். இப்போ டி வந்து ஃபஸ்ட்டு, அப்புறம் வந்து ஐடி இட்டு வருது. ஓகே, அதனால் ஃபஸ்ட்டு டி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ ட்ரமிழா முடிஞ்சா? அப்புறம் வந்து லாஸ்ட் என்ன சொன்னேன்? திராவிடா சொன்னேன்னா, அப்போ அதுக்கு முன்னாடி அந்த தீக்கு பல இத்து போட்டிங்கன்னா திராவிடா. ஃபஸ்ட்டும் கடைசி தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள். தமிழ், திராவிடா. மீதி உள்ளதெல்லாம் ஒரு மாதிரி தான் இருக்கும் பாருங்கள். தமிழா, ட்ரமிழா, திராவிடா. ஃபஸ்ட்டு தமிழ், அப்புறம் இல்லை லாவாக்குறீங்க, லா ஆக்குறீங்க. அப்புறம் வந்து என்ன வரும்? டி இட்டு சொன்னேன். டி ஃபஸ்ட்டு, இட்டு 2வது. அப்போ ட்ரமிழால அப்புறம் என்ன வரும்? லாஸ்ட் என்ன வருது? திராவிடா. அதுக்கு முன்னாடி என்ன வரும்? இத்து, திராவிடா. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, இது இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு வந்து இது வடமொழி 1816ஆம் ஆண்டு பேராசிரியர்கள் பாப் ராஸ்க் கிரீம். இந்த இயர் படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இயரும் படிக்கணும். ஞாபகம் வச்சுருக்க முடிஞ்சால் ஞாபகம் வச்சுக்கோங்க. பாப் ராஸ்க் கிரீம் இவங்க வந்து மொழி சார்ந்த பல ஆய்வுகள் மேற்கொண்டார்கள். அறிஞர் வில்லியம் ஜோன்ஸ் என்ன சொன்னார்? வடமொழியை ஆராய்ந்து மற்ற ஐரோப்பிய மொழிகளோடு தொடர்புடையது அப்படின்னு சொன்னார். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், தான் இதுக்கு வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, இப்போ பாருங்கள், வில்லியம் ஜோன்ஸில் ஜோ இருக்கா? இங்கே ஐரோப்பாவில் ஐ இருக்கா? சில பேர் வந்து ஐயை ஜா மாதிரி போட்டுருவாங்க, ஜா ஐ மாதிரி போட்டுருவாங்க. ஓகேவா? ஸோ அப்படி கூட ஞாபகம் வச்சுருக்கலாம். ஐரோப்பிய மொழியோட, ஏன்னா இதில் நிறைய நெய்ம் வரனால நமக்கே கன்ஃபியூஸ் ஆகும். அதனால் சொல்கிறேன். அப்போது ஐ வந்து வந்தாலே இந்த ஜா வர மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே, ஜோன்ஸ். அப்போ வில்லியம் ஜோன்ஸுங்கிறவர் தான் என்ன பண்ணார்? ஐரோப்பிய மொழிகளோட தொடர்புடையது அப்படின்ட்டு சொன்னார். சரிங்களா? ஓகே, தென் நெக்ஸ்ட்டு முதலில் பிரான்சிஸ் எல்லிஸ் என்பார் தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் போன்ற ஆய்வுகளை ஒப்புமைப்படுத்தி இவை தனி ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா பிரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து என்ன சொன்னார்? இது வந்து தனி மொழி குடும்பம் தான் அப்படின்னு சொன்னார். இதே வந்து நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுருக்கலாம்?
ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படிங்கிறவர் வந்து தனி மொழி குடும்பம். இந்த மொழி குடும்பம் வந்து இந்த மொழிகளை ஒப்புமைப்படுத்தி எதெல்லாம் தெலுங்கு, தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் இந்த 4 மொழிகளையும் தனி ஒரு மொழி குடும்பம், இவ்வளோ சேர்த்து தனியான ஒரு மொழி குடும்பம் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா ஃப்ரான்சிஸ் எல்லிஸ் அப்படின்னு. இது வந்து எனக்கு ஷார்ட்கட் டக்குன்னு மைண்டில் வரல ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு யாருக்காவது இதுக்கு ஷார்ட்கட் எதாவது தெரிஞ்சுன்னு நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். ஸோ மற்றவங்க பார்ப்பாங்க இல்லைங்களா, அதுக்காக. ஓகே, நெக்ஸ்ட்டு இம்மொழிகளை ஒரே இனமாக கருதி தென்னிந்திய மொழிகள் எனவும் பெயரிட்டார். இவர் வந்து இவர் தென்னிந்திய மொழிகள் பெயரிட்டிருக்காரு பாருங்க. இப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் இல்லைங்களா. தென்னிந்திய மொழிகள்னு சொன்னது யார்? ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். ஓகேங்களா ஃப்ரெண்ட்ஸ், தென்னிந்திய மொழிகள்னு சொன்னது யார்? ஃப்ரான்சிஸ் எல்லிஸ். அப்போ தென்னிந்திய மொழிகள் எதெல்லாம்? தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். அப்போ இவ்வளோ சேர்ந்து ஒரு மொழி, தனி ஒரு மொழி குடும்பம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஞாபகம் இருக்கும்ல, தென்னிந்திய ஃப்ரான்சிஸ் இன். ஓகே, இதையொட்டி மால்தோ, தோடா, கோண்டி முதலான மொழிகள் பற்றிய ஆய்வுகள் மேற்கொள்ளப்பட்டன. ஓகே, ஹோக்கன் என்பார் என்ன சொன்னார்? இம்மொழிகள் அனைத்தையும் இணைத்து தமிழியன் என்று பெயரிட்டதோடு ஆரிய மொழிகளிலிருந்து இவை மாறுபட்டவை என்றும் கருதினார். இது ஆரிய மொழியிலிருந்து வேறு மாறி இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு அப்படின்னா ஹோக்கன். சரியா? அப்போ வந்து அவர் என்ன பெயரிட்டிருக்காரு? ஹோக்கன் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. சரியா? அப்போ வந்து ஹோக்கன் அப்படிங்கிறவர் வந்து தமிழியன் அப்படின்னு பெயரிட்டிருக்காரு. சரிங்களா? இது வந்து ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டிருக்கு அப்படின்ட்டு. இப்போது ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வித்தியாசமாக இருக்குது. ஹோக்கன், இப்போ ஜோக்கர் அவங்கெல்லாம் வந்து எப்படி இருப்பாங்க? கொஞ்சம் வித்தியாசமாக இருப்பாங்கல்ல, வேறுபட்டு இருப்பாங்கல்ல, மற்றவங்களோட வேறுபட்டு இருப்பாங்க. அவங்க வந்து ஒரு இனமாக எப்படி சொல்கிறது, டிஃப்ரெண்ட்டாக இருப்பாங்க பார்க்குறது. ஓகே, அப்போ வந்து அவை ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து வேறுபட்டவை அப்படின்னு சொன்னது யாருங்க? ஹோக்கன். ஓகேவா? அவர் என்ன இந்த மொழிகளுக்கு எப்படி பெயரிட்டார்? தமிழியன் அப்படின்னு பெயரிட்டார். யார்? ஜோக்கன் அப்படிங்கிறவர் வந்து தமிழியன் அப்படின்னு பெயரிட்டார் இந்த மொழிகளுக்கு. இவரோட கருத்தை ஆதரிச்சவர் யார் அப்படின்னா மார்க்ஸ் முல்லர். சரிங்களா? ஓகே, இந்த கொஸ்டின் அடிக்கடி கேட்டிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் இந்த நூலை எழுதுறது யார் அப்படின்னா கால்டுவெல். அவர் வந்து என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா திராவிட மொழிகள் ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து வேறுபட்ட எனவும் இம்மொழிகள் சமஸ்கிருத மொழிக்குள்ளும் செல்வாக்கு செலுத்தியுள்ளன எனவும் கூறியுள்ளார். பாருங்க, இங்கே நம்ம ஏற்கனவே பார்த்த ஞாபகம் இருக்குங்களா ஃப்ரெண்ட்ஸ்? ஏற்கனவே வந்து நம்ம என்ன பார்த்தோம்? ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து இங்கே தனி ஒரு மொழி குடும்பம் பார்த்தோம்ல. ஓகே, ஐரோப்பியா தான் பார்த்தோம். இங்கே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா கால்டுவெல் வந்து திராவிட மொழிகளின் இலக்கணம் கால்டுவெல் ஒப்பிலக்கணம். கால்டுவெல் அவர் வந்து திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அப்படின்னு நூலை வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா ஆரிய மொழி குடும்பத்திலேருந்து இவை வேறுபட்டு இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? இது வந்து சமஸ்கிருத மொழிக்குள்ளாடி செல்வாக்கு பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னது யாருன்னா கால்டுவெல். இம்பார்ட்டன்ட் இதில் பார்த்தீங்கன்னா ஆரிய மொழி குடும்பத்திலிருந்து இது வேறுபட்டிருக்குன்னு சொன்னது திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் அந்த நூலில் வந்து இது பண்ணது யாருன்னா கால்டுவெல் தான். ஓகே, அந்த நூல் ஆசிரியர். நெக்ஸ்ட்டு வந்து திராவிட மொழி குடும்பத்தில் என்னென்ன இருக்குது? தென் திராவிட மொழிகள், நடு திராவிட மொழிகள், வட திராவிட மொழிகள். அது இருக்குது, 3 இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். வந்து இதில் கேட்பாங்க, இந்த பாக்ஸ் இருக்குது இல்லைங்களா, இந்த பாக்ஸில் வந்து நீங்கள் ஒரு வேர்டு கொடுத்துட்டு இது தென் திராவிடமா வட திராவிடமா அந்த நடு திராவிடமா அப்படின்னு கேட்பாங்க. வட திராவிடம் வந்து உங்களுக்கு ஈஸி தான். குரூக், மால்தோ, பிராகுயி. இது கூட போடும்போது இது நம்ம கன்ஃபியூஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. பட் வந்து குரூக், மால்தோ, பிராகுயி. குரூக், மால்தோ, பிராகுயி. ஸோ இது வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. குரூக், மால்தோ, பிராகுயி. இது இப்போதைக்கு நம்ம மைண்டில் எதுவும் வரல, நான் வந்து சொல்கிறேன். ஓகே, தென் திராவிட மொழிகள் பாருங்கள். தமிழ், மலையாளம், கன்னடம் உங்களுக்கு தெரியும். இந்த தெலுங்கு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நம்ம சில டைமில் தென் திராவிடத்தில் தெலுங்கு கொண்டு போட்டுருவோம். தெலுங்கு வந்து நடு திராவிடம். இப்போ தென் திராவிட மொழிகளில் என்ன வருது? தென் திராவிட மொழிகளில் தமிழ், தெலுங்கு, கன்னடம். சரி, அடுத்து குடகு ஞாபகம் இருக்கும்ல, அந்த பாட்டில் வரும்ல குடகு மலை பாட்டு. அப்போ நான் அது வந்து தென் திராவிடம் தான், தமிழில் தானே இருக்குது.
ஓகே, தமிழ் வந்து உங்களுக்கு தெரியும், தமிழ்நாட்டில் பேசக்கூடியது. மலையாளம் தெரியும், அதுவும் எங்கே இருக்குது, கேரளாவில் பேசக்கூடிய மொழி. அப்போ தென் திராவிடம் தான். கன்னடம் அதே போல் தென் திராவிடம் தான். குடகு, குடகு தமிழ் மொழி. இதில் வந்து பாருங்களா, படகு, படகா, படகு தமிழ் மொழி தானே, அப்போ தென் திராவிடம் ஞாபகம் இருக்கும். இருளா, இருள், இருள், இருளா தான், பட் இருளுங்கிறது வந்து தமிழ் மொழி தானே, தமிழ் தானே, வார்த்தை தானே, அப்போ இருள், அது ஞாபகம் வச்சுருக்கோமா? ஓகே. இந்த கோத்தா, தோடா, கொரகா இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வந்து தமிழில் நம்ம பேசும்போது சும்மா அந்த பேச்சு வழக்கில் தோடா இந்த மாதிரிலாம் பேசுவோம் தெரியுமா? ஸோ தமிழில், ஸோ அப்படி ஞாபகம் வச்சுங்க. கோத்தா, தோடா, கொரகா. ஓகே, கோண்டா போயிடாதீங்க, அது கிடையாது. கோத்தா, தோடா, கொரகா. கோவும் தோவும் மட்டும்தான் வரும் இதில். கோத்தா, தோடா, கொரகா. சரிங்களா? ஸோ இவ்வளோ வந்து தென் திராவிட மொழிகள். அப்புறம் நடு திராவிட மொழிகள் பார்த்திங்கன்னா தெலுங்கு, நடு திராவிட மொழி ஞாபகம் வச்சுக்கணும். சரியா? ஸோ ஆந்திராவில் தெலுங்கு பேசுகிறாங்க, அது நம்ம தமிழ்நாடு பக்கத்தில் இருக்குது, அதனால அது தென் திராவிட மொழி அப்படி வச்சுக்கூடாது, அது வந்து நடு திராவிட மொழி. ஓகேங்களா? ஓகே. தெலுங்கு, கூயி கூவி. இப்போ வந்து தெலுங்குல என்ன இருக்குது? கூ இருக்குது, குயில் கூவும் தானே, அப்போ வந்து கூயி கூவி ஞாபகம் வச்சுருப்பீங்களா? ஓகே, நடு திராவிடம். ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வந்து கோண்டா, கோலாமி. இது வித்தியாசமாக இருக்கும் பாருங்களேன். நம்ம வந்து இந்த மாதிரி வார்த்தைலாம் யூஸ் பண்ணியிருக்கவே மாட்டோம். அப்படி வித்தியாசமாக இருந்துச்சுன்னா அது நடு திராவிடம். பாருங்கள், கோண்டா, கோலாமி, நாய்க்கி, பெங்கோ, மண்டா, பஜ்ஜி, கதபா, கோண்டி, கோயா. நம்ம கொய்யால் அதெல்லாம் சொல்லுவோம், அது வந்து இதுங்களை எடுத்துக்கூடாது, கோயா. ஸோ இது வந்து நடு திராவிடம். தென் திராவிட மொழியில் 2 டிஃப்ரெண்டானது நான் என்ன சொன்னேன்? கோத்தா, தோடா, கொரக்கா. மீதி எல்லாத்துக்கும் நான் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கணும் லிங்க் சொல்லிட்டேன். நடு திராவிட மொழியில் தெலுங்கு ஞாபகம் இருக்கும் உங்களுக்கு, அந்த கூயி கூவி ஞாபகம் இருக்கும். இது எல்லாமே கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது. ஓகே. வட திராவிடம் என்ன வரும்? குரூக், மால்தோ, பிராகுயி. ஸோ இதில் வந்து நம்ம அங்கே குயில் சொன்னால இங்கே வந்து பிராகுயி ஞாபகம், கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. இப்போ என்ன குருவி ஞாபகம் வச்சுக்கலாம் வட திராவிட மொழிகளில், குருவி. இது வந்து குயில் வச்சுக்கலாம், பட் அது கன்ஃபியூஸ் ஆயிரும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து ஏதாவது ஒரு ஷார்ட்கட் நீங்களே போட்டுக்கோங்க. குரூக், மால்தோ, பிராகுயி 2-3 வாட்டி அப்படி சொல்லி பாருங்கள், ஞாபகம் வந்துடும். ஓகே. தென் நெக்ஸ்ட்டு இது தெரியுமான்னு பாக்ஸாக கொடுத்துருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். தெரியுமான்னு கொடுத்துருப்பாங்க பாருங்கள். வடமொழியின் மகள் அண்டு, அது இந்த மாதிரி இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. தமிழ் வந்து வடமொழியின் மகள் இல்லை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா கால்டுவெல். இது ஃபுல்லாக ரீட் பண்ணணும். வடமொழியின் மகள் அண்டு, அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி. சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி. தமிழுக்கும் இந்தியாவின் பிற மொழிகளுக்கும் தொடர்பு இருக்கலாம். தமிழ் வந்து ஒரு தனி குடும்பத்துக்கு உள்ள மொழி, அது வந்து வேறு எந்த கலப்பினமும் இல்லாத இருக்கிற மொழி. நான் வந்து ஏற்கனவே கால்டுவெலுக்கு என்ன சொன்னேன்? திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம், அந்த நூல் எழுதியார் கால்டுவெல், மறக்கக்கூடாது. ஓகேவா? சரி. அடி, குரில், ஆடி, நெடில், வழி, குரில், வாளி, நெடில். குரில் நெடில் உங்களுக்கு தெரியும்ல, அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. தென் அடிச்சொல். ஃப்ரெண்ட்ஸ், இது இம்பார்ட்டண்ட். அடிச்சொல் திராவிட மொழி. கண்ணுங்கிறது வந்து எந்த மொழி? தமிழ், எல்லாருக்கும் தெரியும். கண்ணு. ஓகேவா? கண்ணு அப்படின்னா இப்போ வந்து மலையாளம், கன்னடம், இந்த கண்ணு. நம்ம வந்து தமிழில் கண்ணு, இது கண்ணு, மலையாளம், கன்னடம். தெலுங்குலேயும் குடகுலேயும் என்ன வருது? கண்ணு. ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாம் ஞாபகம் வச்சது கண்டிப்பாக கஷ்டம்தான், பட் முடிஞ்சவரை ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த ஹன், அதை ஞாபகம் வச்சுக்கலாம். குரூக். இது ஹன், அக்கு சொல்லும் தானே, அக்கு காயின், அப்போ இங்கே இக்கு வருதுல்ல, குரூக். ஓகே. தென் கென், பஜ்ஜி. பொன் வந்து தோடா. கென் வந்து பஜ்ஜி, கொன் வந்து தோடா. எந்த இது சொன்னேன்? தென் திராவிடம். ஓகே, தென் திராவிட மொழி. ஓகே. கென் அப்படின்னா பஜ்ஜி, கொன் அப்படின்னா தோடா, கொண்டா. ஓகே, அப்படின்னா வச்சுக்கோங்க. பஜ்ஜி, பப்ஜி வந்து கென்னா
ஓகே, பஜ்ஜி வந்து எதில் போட்டு எடுப்போம்? எண்ணெயில் தானே போட்டு எடுப்போம். ஆனால் கொன் போயிடக்கூடாது. அப்போ எண்ணெய், அப்போ கெண். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது எல்லாமே சும்மா ஞாபகம் வச்சுருக்காக நான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அது ஒரு மாதிரி இருந்துச்சுன்னா அதை விட்டுருங்க, சரிங்களா? தென் நெக்ஸ்ட்டு தமிழ், 3 தமிழ் 3. அது பேச்சு வாக்கில் எல்லாருமே வந்து 3 4 அப்படி எங்கே சொல்லுவாங்க? மலையாளத்தில் அப்படி தான் சொல்லுவாங்க. தமிழில் வந்து 3 அப்படின்னு சொல்லுவாங்க. தெலுங்கில் வந்து மூடு, இந்த வார்த்தை நம்மளும் தான் யூஸ் பண்ணுவோம். பட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 தமிழ், 3 மலையாளம், அடுத்தது மூடுங்கிறது வந்து நம்ம சொல்கிற அந்த மூடு கிடையாது, இது வேற. ஸோ அது தெலுங்கு. மூறு கன்னடம், மூஜி துளு. மூடு தெலுங்கு, மூறு கன்னடம், மூஜி துளு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதுக்கப்புறம் இந்த திராவிட மொழிகளின் பழமையான இலக்கிய இலக்கணங்கள் இது வந்து எந்தெந்த நூற்றாண்டு அப்படின்ட்டு ஞாபகம் வச்சுருக்கணும். நீங்கள் வந்து இலக்கியம், இலக்கணம், சான்று. அப்போ நீங்கள் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 2ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு பின் எந்த நூற்றாண்டுலேருந்து எந்த நூற்றாண்டு வரைக்கும் பாருங்கள். பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டு 2ஆம் நூற்றாண்டு அளவில். ஸோ இதில் வந்து சங்க இலக்கியம். தென் 9ஆம் நூற்றாண்டில் பாருங்கள் இலக்கியம் வந்து இதில் வந்து இலக்கணம், இலக்கியம் 2 இருக்குது. ஞாபகம் வச்சுக்கோங்க. சங்க இலக்கியம், கவிராஜ மார்க்கம், பாரதம், ராமசரிதம். இதில் எதெல்லாம் 12ஆம் நூற்றாண்டு? 12ஆம் நூற்றாண்டு வந்து 2 இருக்கா? இந்த இருக்குது ராமசரிதமும் ஆந்திர பாஷா பூரணம். இது வந்து 12ஆம் நூற்றாண்டு. அப்புறம் வந்து இப்படி ஞாபகம் படிக்கலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் வந்து ரோவைஸ் கூட படிச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். 2ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, 11ஆம் நூற்றாண்டு, 12ஆம் நூற்றாண்டு. இந்த பக்கம் 3ஆம் நூற்றாண்டு, 9ஆம் நூற்றாண்டு, 12, 15. 2, 9, 11, 12. இங்கே 3, 9, 12, 15. ஃபஸ்ட்டு இங்கே வந்து இலக்கியம், இங்கே இலக்கணம். தமிழில் உள்ளது என்னது? ஃபஸ்ட்டு தமிழுக்கு பார்க்கலாமா? தமிழ் வந்து சங்க இலக்கியம், எல்லாருக்கும் தெரியும். அது வந்து பொது ஆண்டில் வந்து 2ஆம் நூற்றாண்டில். இலக்கணம் வந்து தொல்காப்பியம், அதுவும் தெரியும். அது எப்போ? 3. அப்போது சங்க இலக்கியம் வந்து 2ஆம் நூற்றாண்டு, பொது ஆண்டுக்கு முன் 5ஆம் நூற்றாண்டுலேருந்து பொது ஆண்டில் 2ஆம் நூற்றாண்டு வரைக்கும். தொல்காப்பியம் வந்து பொது ஆண்டுக்கு முன் 3ஆம் நூற்றாண்டு. சான்று பார்க்கணும். தமிழ் இலக்கிய வரலாறு கொஞ்சம் டஃப்பாக கேட்கணுன்னா இல்லைந்தெல்லாம் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ். தென் நெக்ஸ்ட்டு வந்து கன்னடத்தில் வந்து பார்த்திங்க ராஜாக்கள் எல்லாம் வந்து இருப்பாங்கள்ல. ஸோ அந்த மாதிரி ஞாபகம். கவிராஜ மார்க்கம் ஆண்டினாலே வந்து நீங்கள் காக்கா அப்படி கூட ஞாபகம் வச்சுக்கோங்க. கன்னடம் கவிராஜ மார்க்கம், 2மே வந்து கவிராஜ மார்க்கம் தான். பாருங்கள், இலக்கியமும் கவிராஜ மார்க்கம் தான், இலக்கணமும் கவிராஜ மார்க்கம் தான். ஓகேவா? சரி, இது வந்து 2மே 9ஆம் நூற்றாண்டு. ஃப்ரெண்ட்ஸ் ஞாபகம் இருக்கும், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். கன்னடம் கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு, இலக்கியமும் கவிராஜ மார்க்கம் 9ஆம் நூற்றாண்டு. தெலுங்கு வந்து பார்த்திங்கன்னா பாரதம். ஆக்சுவலி நம்ம வந்து பாரதம்னா இந்திய நாடு சரிதானே. ஸோ நம்ம தமிழ் மொழியில் அது வரக்கூடாது, தெலுங்கில் வரும். இது வந்து பார்த்திங்கன்னா பொது ஆண்டு 11ஆம் நூற்றாண்டு. ஆந்திர பாஷா பூஷணம், இது வந்து ஞாபகம் இருக்கும். தெலுங்கு வந்து எங்கே பேசுவாங்க? ஆந்திராவில் பேசுவாங்க. ஸோ ஆந்திர பாஷா பூஷணம் இது வந்து இலக்கணம், அது மறக்கக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். பாரதம் தான் இலக்கியம், இது வந்து இலக்கணம். சரி, மலையாளம் ராமசரிதம், மலையாளம் லீலாதிலகம். ராமசரிதம் 12ஆம் நூற்றாண்டு, லீலாதிலகம் வந்து 11ஆம் நூற்றாண்டு. ஃப்ரெண்ட்ஸ் இதை வந்து படிச்சிருங்க. திராவிட மொழிகளில் சொல் ஒற்றுமை எப்படி இருக்குது அப்படின்ட்டு. இந்த சாகித்ய அகாதமியும் வந்து படிக்கணும். இங்கே வந்து தமிழ் இலக்கிய வரலாறு, மலையாள இலக்கிய வரலாறு. ஓகே, ஞாபகம் இருக்குல்ல எதுக்கெல்லாம் சாகித்ய அகாடமி வந்திருக்கு? தமிழ் இலக்கிய வரலாறும் மலையாளம், தமிழுக்கும் மலையாளத்துக்கும். எதில்? இந்த பழமையான இலக்கணத்தில், என்ன இலக்கிய இலக்கணங்கள். ஓகே, திராவிட மொழியில் சொல் ஒற்றுமை பாருங்கள். தமிழில் மரம், மலையாளமும் மரம் தான், தெலுங்கு மானு, கன்னடம் மரம். ஒன்று போல் இருக்கிறது வந்து தனி பாருங்கள். தமிழும் மலையாளமும் கன்னடமும் மரத்துக்கு எல்லாமே சேம் தான்.
தமிழ் நமக்கு சொல்ல தேவையில்லை, எல்லாருக்கும் தெரியும். அதுக்கப்புறம் தான் பார்க்கணும். 1 மலையாளத்தில் என்ன சொன்னேன்? 1 2 3 4 அப்படி தான் சொல்லுவாங்க. 3க்கு 3ன்னு சொல்லுவாங்க. அப்போ 1க்கு 1. சரிங்களா? ஓகே. ஃபஸ்ட்டு மலையாளம் முடிச்சுட்டு தெலுங்கு போகலாமா? ஓகே. மலையாளம் 100க்கு வந்து மலையாளத்துலேயே 100 தான் சொல்லுவாங்க. நீனா நீ தான். 2 தமிழில் 2ன்னு சொல்லுவோமா? 2 அப்படின்னு தமிழில் சொல்லுவோம். மலையாளத்தில் 2. ஓகே. ரெண்டு. புரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? தமிழில் 2, மலையாளத்தில் 2. தமிழில் 4, மலையாளத்தில் 4. 4 4ன்னு இல்லை, லூவை காணும், இங்கே போட்டிருங்க. 4 4. தமிழில் 5, மலையாளத்தில் 5. 5 ரூபா 10 ரூபா. நம்ம நிறைய வார்த்தைகள் நம்ம மலையாள வார்த்தைகள் நம்ம யூஸ் பண்ணுவோம். ஸோ அது உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும். 5. அப்புறம் தெலுங்கு பார்க்கலாம். மரம்னா மானு. மானு. 1 1. ஒகட்டினாலே உங்களுக்கு தெலுங்கு கண்டிப்பாக ஞாபகம் வரும்னு நினைக்கிறேன். 1 100 100 நீவு. ஓகே. தெலுங்கில் தான் நீவி விடுறது, நீவு. 2 இங்கே வந்து மலையாளத்தில் என்ன பேசுகிறாங்க? 2. அதே தான் இங்கே 2 பேசுகிறாங்க. 4 4க்கு 5க்கு 5. தெலுங்கில் இடையில வந்து இன்னும் எடுத்துடுறாங்க, 5. கன்னடம் மரம்க்கு கன்னடத்துலேயும் மரம் தான். 1 1 கன்னடத்தில் என்னது? 1 1. தெலுங்குலே 100 தான். 100 கன்னடம்லேயே 100. நீன். அப்புறம் 2 4. பாருங்கள், கன்னடமில் 4, மலையாளத்தில் 4 4 பார்த்துக்கோங்க. இங்கேயும் வந்து 5 தான். ஓகே. நெக்ஸ்ட்டு துளு. மர ஒஞ்சி நூது ஈ 2 4 5 கூர்க்கு மர நின். இதை படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்ப இம்பார்ட்டண்ட். இலங்கை, மொரிஷியஸ், இலங்கை உள்ளிட்ட நாடுகளின் பணத்தாள்கள் தமிழ் மொழி இடம்பெற்றுள்ளது. தமிழ் மொழி எங்கெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது? எந்த பணத்தாளில் இருக்குது? ரூபா நோட்டில். மொரிஷியஸ் இலங்கை. மொரிஷியஸ் இலங்கை. ஓகேங்களா? ஸோ மொரிஷியஸ்லேயும் இலங்கையிலையும் உள்ள பணத்தாளில் தமிழ் மொழி இடம்பெற்றிருக்கு. அது ரொம்ப இம்பார்ட்டன்ட், படிச்சுக்கோங்க. மொரிஷியஸ் இலங்கை. மொரிஷியஸ் இலங்கை. மொரிஷியஸ் இலங்கை. ஓகே. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் வந்து தமிழ் ஓவியம். தமிழ் ஓவியம் இது வந்து ஈரோடு தமிழன்பன். இது ஞாபகம் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்னா, இப்போ வந்து பார்த்தீங்க, இது வந்து எல்லாருக்கும் ரோடு வரை ரொம்ப ஈஸி, அப்படி தானே? ரோடு ஈஸியாக போட்டுடலாம் இல்லைங்களா? ரோடு இது வந்து பாருங்கள், ரோடு ஈஸியாட்டு வரைஞ்சாச்சு. வரைகிறதுன்னா ஓவியம். அப்போ ஈரோடு தமிழன்பன தமிழ் ஓவியம். ஃப்ரெண்ட்ஸ், இது ஞாபகம் வச்சுருக்கிறது நான் சொல்கிறேன். தமிழ் ஓவியம் ஈரோடு தமிழன்பன். ஓகே. இலக்கண குறிப்பு. நம்ம வந்து இந்த இலக்கண குறிப்புக்கு பகுப்பத உறுப்பினத்துக்கு வந்து நம்ம தனியாக முடிஞ்ச போடுவேன் வீடியோ. பட் இதில் இருக்கிற நான் சொல்லிடுறேன். எத்தனை எத்தனை விட்டு விட்டு. இப்போது அடுக்கு தொடரும் இரட்டை கிளவியும் ஒன்று போல் இருக்கும். அப்போ அடுக்கு தொடருக்கு இரட்டை கிளவிக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, 2 எழுத்து சேர்ந்து தான் வரும். 2 வார்த்தை, எத்தனை எத்தனை விட்டு விட்டு இப்படி சேர்ந்து தான் வரும். ஆனால் தனியாக ஒரு வார்த்தை மட்டும் எடுத்தோன்னா அது பொருள் கொடுத்துச்சு அப்படின்னா அது அடுக்கு தொடர். இப்போ பாருங்கள், எத்தனை எத்தனை. அதில் எத்தனைன்னா ஓகே, அது ஒரு மீனிங்ஃபுல்லான ஒரு வேர்டு தானே, எத்தனை. அப்போ அது அடுக்கு தொடர். விட்டு 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 அது ஒரு மீனிங்ஃபுல்லான வேர்டு தானே, ஓகே. அப்போ இரட்டை கிளவி எப்படி இருக்கும்? இந்த சல சல, மலை மலை, சல சல. சலன்னா அது ஒரு மீனிங்லெஸ் வேர்டு அப்படின்னா அது இரட்டை கிளவி. புரியுதுங்களா ஃப்ரெண்ட்ஸ்? 2 தொடர் ஒன்று போல் வரும். ஆனால் 2 வார்த்தை, அதில் வந்து ஒரு வார்த்தையை எடுத்தால் அது பொருள் கொடுத்துச்சுன்னா அடுக்கு தொடர், இல்லைன்னா ரெட்டை கிளவி. இப்போ பாருங்கள், எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் பாருங்கள். பொருளே தரத்து. சில பேர் இதை விட கன்ஃபியூஸ் ஆகும். கிளவி மாதிரி பேசுகிற பாருங்கள், சில பேர் மீனிங்லெஸ்ஸாக பேசிக்கிட்டே இருப்பாங்க. தொணன்னு அவங்க பாட்டு பேசிகிட்டு இருப்பாங்க, என்ன பேசுகிறாங்கன்னு புரியாது இல்லைங்களா? ஸோ அது இரட்டை கிளவினா ஃப்ரெண்ட்ஸ், நான் இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக சொல்கிறேன். இரட்டை கிளவினா மீனிங்லெஸ், அப்போது பிரித்தா பொருள் தராது. ஓகே, சரி. ஏந்தி வினை எச்சம். இதில் வந்து எப்படி ஞாபகம் வச்சா, கடைசியில் வந்து தீயை எப்படி பிரிக்கலாம்? தீயை வந்து இப்படி பிரிக்கலாம் அப்படின்னா இத்து கூட்டல் ஈ அப்படி பிரிக்கலாம்ல. இப்போ கடைசியில் இந்த ஈ இல்லை ஊ அப்படி வந்துச்சுன்னா அது வந்து வினை எச்சம். ஓகேங்களா? ஓகே. காலமும் இம் வருது, அப்போ முற்றுமை. நெக்ஸ்ட்டு பகுபத உறுப்பு இலக்கணம் பாருங்கள்.
வளர்ப்பாய். வளர் இப்பு ஆய். வளர் வந்து வேர்ச்சொல் தானே ஃப்ரெண்ட்ஸ், இதுக்கு பேர் வேர்ச்சொல். என்ன வேர்ச்சொல்? அது வந்து கட்டளை சொல்ல தான் நிற்கும். இப்போது செய்தான் செய் அப்படி ஒரு கட்டளையாக சொல்லணும். ஓகேவா? உண்டான் உண், வளர்ப்பாய் வளர், அப்படி தான் நம்ம பிரிப்போம். அப்போ அதுதான் வந்து பகுதி. ஓகே, அதுதான் பகுதி. அதுக்கு பிறகு ஒரு மெய்யெழுத்து வரும், அது சந்தி. அதுக்கு அடுத்தது வர்றது எந்த காலம்னு பார்க்கணும். இறந்த காலமா, நிகழ்காலமா, எதிர்காலம். வளர்ப்பாய்னா ஃப்யூச்சர் இல்லையா? அப்போ எதிர்காலம். அப்போ எதிர்கால இடைநிலை. ஆய் அது வந்து ஒரு ஆள்கிட்ட சொல்கிறாங்கல்ல. வளர்ப்பாய்னா ஒருத்தன்ட்ட சொல்கிறது. அப்போது ஒருமை, முன்ன நிற்கிறவங்கள பார்த்து சொல்கிறது. அப்போ முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஓகே, முன்னிலை ஒருமை வினைமுற்று விகுதி. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃப்ரெண்ட்ஸ், இந்த நூல்கள் இம்பார்ட்டண்ட். புதுக்கவிதை, சிறுகதை, தமிழோவியம். ஆசிரியர் ஈரோடு தமிழன்பன். ஞாபகம் இருக்கும். புதுக்கவிதை, சிறுகவிதை, புதுக்கவிதை, சிறுகவிதை இந்த வடிவங்களில் படைப்புகள் வெளியிட்டாண்டு. ஹைக்கூ, 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 தென் சென்ட்ரியூ, லிமரைக்கூ. ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ. அப்போ வந்து எப்படி ஞாபகம் வச்சுருக்கலாம்? ஈரோடு தமிழன்பன் தானே. ரோட்டில் வந்து ஒரு ட்ரிப்பு பண்ண எப்படி இருக்கும்? ஹை ஜாலியாக இருக்கும் ஹைக்கூ. ஓகே, நம்ம அப்படியே சென்றுட்டே இருக்கலாம், இல்லை போல் இருக்கும்ல, சென்றுட்டே இருக்கலாம் போல் இருக்கும், அப்படி தானே. சென்ட்ரியூ, சென்ட்ரியூ. ஓகே, மறுபடியும் போலாம் இருக்கும்ல. லிமரைக்கூ, மறை, மறுபடியும். அவன் ஞாபகம் இருக்கும்ல. ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ. அது அந்த ஆப்ஷன் பார்க்கும்போது கண்டிப்பாக ஞாபகம் வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஹைக்கூ, சென்ட்ரியூ, லிமரைக்கூ. இது வந்து புது வடிவங்களில் வந்து வடிவமைத்துள்ளார். வணக்கம் வள்ளுவ. வணக்கம் வள்ளுவ வந்து சாகித்ய அகாடமி. இப்போ ரோட்டில் நம்ம போகும்போது வந்து நீங்கள் ரோட்டில் போகும்போது பார்ப்பீங்கள்ல, சைடில் வந்து வணக்கம் போட்டு அந்த ஊர் பேர் இருக்கும் இல்லையா? வணக்கம் இந்த ஊராட்சி, வணக்கம் இந்த நகராட்சி, அப்படி இருக்கும் இல்லைங்களா? இப்போ வணக்கம் சென்னை, வணக்கம் விழுப்புரம், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லைங்களா? எங்கள் வருகைக்கு நன்றி இருக்கும். ஓகே, ஸோ அப்போது வணக்கம் வள்ளுவ எங்கே இருக்கும்? வணக்கம்ங்கிறது வந்து ரோட்டில் இருக்கும். அப்போது ரோடுனா ஈரோடு தமிழன்பன். என்னது அது? தமிழோவியம். ஃப்ரெண்ட்ஸ், மறக்காதல்ல உங்களுக்கு, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு வந்து அகாடமி விருது கொடுத்துருக்காங்க 2004. எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம்? 4 வழிச்சாலையில் வணக்கம் வள்ளுவ அப்படின்ட்டு சைடில் ஒரு போர்டு இருக்குது. ஓகே, அந்த போர்டு பார்த்தது உடனே அது அழகாக இருந்தனால விருது கொடுத்துட்டாங்க. ஓகே, அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதில் அப்புறம் வந்து இளமையும் நேர்மையும் தமிழன்னு லாகும். இது வந்து அடிக்கடி கொஸ்டினில் கேட்டிருக்காங்க, இம்பார்ட்டண்ட்டு. பிங்கல நிகண்டு. பிங்கல நிகண்டுன்னா நம்ம வந்து பிங்க் கலரில் எந்த இது வந்து நல்ல டேஸ்ட்டாக இருக்கும், இனிமையாக இருக்கிறது பிங்க் கலரில். ரோஸ் வாட்டர் வச்சுக்கலாமா? ஓகே, ரோஸ் மில்க்கு எப்படி இருக்கும்? இனிமையாக இருக்கும், தண்ணியாக இருக்கும் இல்லையா? அப்போ பிங்க் கலர் நிகண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவாது எங்கும் காணோம் அப்படின்ட்டு வந்தாலே கண்டிப்பாக அது பாரதியார் தான். ஓகே, தென் உலக தாய்மொழி நாள் February 21. உலக தாய்மொழி நாள் February 21. February 21. 2 + 1 3. அம்மா அப்படின்னாலே சரி, 2 + 1 2 + 1 2 + 1 3 அம்மா. அம்மாங்கிறது வந்து 3 எழுத்து சொல், அம்மா. ஓகே, இப்போ இல்லை February 22 23 அப்படி ஏதாவது கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ இப்படி படித்து பாருங்கள், அதுக்காக தான் போட்டேன். February 21. February மந்த்னாலே எல்லாருக்கும் நிறைய பேருக்கு பிடிக்கும்ல. February 14 பிடிக்கும்ல. ஸோ அதுலேருந்து ஒரு 1 வீக்கு அப்புறம் வரும் February 21 உலக தாய்மொழி நாள். ஓகே, இது ஏற்கனவே பார்த்துட்டோம். தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட அது வந்து பணத்தாள்கள் எதுலெல்லாம் பார்த்தோம்? பணத்தாளில் தமிழ் இருந்தது மொரிஷியஸ், இலங்கை. இங்கே இலங்கை, சிங்கப்பூர் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆட்சி மொழியாக கொண்டது இலங்கையும் சிங்கப்பூரும் ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள். ஓகே, அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் விடு தூது
இந்த தமிழ் விடுத்துவதில் கன்னி ரொம்ப இம்பார்ட்டன்ட். 2 கண்களைப் போல் 2 பூக்களை வைத்து தொடுக்கப்படும் மாலைக்கு கன்னி என்று பெயர். அதே போல் தமிழில் 2 அடிகள். பூ எப்படி தொடுப்பாங்க? 2 தொடுப்பாங்க இல்லையா? 2 வச்சு ஒரு கன்னி போடுவாங்க. அதுதான் வந்து நம்ம என்ன சொல்லுவோம், கன்னி அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் 2 அடிகள் கொண்ட எதுகை. எதுகைன்னா என்ன ஃப்ரெண்ட்ஸ்? 2வது எழுத்து 1 போல் இருக்கிறது தான் எதுகை. அப்போ எதுகையால் தொடுக்கப்படும் செய்யுள் தான் கன்னி. அப்போ கன்னின்னா 2 அடிகளும் எதுகையால் தொடுக்கப்படுவது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இல்லை இலக்கண குறிப்பு பார்க்கலாம். இந்த தமிழ் விடுத்தூது பார்த்தீங்கன்னா யாருன்னு தெரியாது, பேரே தெரியல. தமிழ் விடுத்தூது, தூது விட்டுறவங்க இல்லையா? இப்போது நம்ம வந்து ஒரு இப்போ நாடு ஒருவருக்கு தூது சொல்கிறது, தூது வச்சுருப்பாங்க இல்லையா? அப்போ வந்து அவங்க வெளிப்படையாக இருப்பாங்க, அவங்க யாருன்னே தெரியாது. அப்படி தானே? தூது சொல்கிறது யாருன்னே தெரியாது நமக்கு. அதுதான் தமிழ் விடு தூதுக்கு. அப்போ ஆசிரியர் யாருன்னு தெரியல. ஓகே, முத்திக்கனி, உருவகம், தெள்ளமுது, பண்புத்தொகை, குற்றமிலா, அப்படி முடிஞ்சாலே ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். சிந்தாமணி, ஈர்கட்ட எதிர்மறை பெயரெச்சம். சிந்தாமணி, இந்த சிந்தால் வருதுல்ல, அதுதான். ஓகே, பகுபத உறுப்பு இருக்கணும். கொள்வார், அப்படி பிரிக்கணும். ஆறு எதிர்கால இடைநிலை. வந்து பலர்பல்வி நிமிற்று விகுதி. உணர்ந்த, இத்து இன்னு இத்து ஆ. உணர்பகுதி இத்து சந்தி. இந்த அப்படி வரும்போது இத்து இன்னு அப்படி பிரிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். அதில் வந்து இத்து சந்தி, இத்து இன்னு அந்த விகாரம். இத்து வந்து இறந்த கால முடிஞ்சுப்பாங்க, உணர்ந்த இல்லை, உணர்ந்துட்டாங்க. அப்போ இத்து இறந்த கால இடைநிலை. வந்து பெயரச்ச. வந்தால் பெயரச்ச விகுதி. வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி. ஓகே, இது தமிழ் விடுத்துவது வந்து வாயில் இலக்கியம், சங்க இலக்கியம்னு சொல்கிறாங்க. வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். வாயில் இலக்கியம், சந்து இலக்கியம். அப்போது சந்து இலக்கியம் ஞாபகம் இருக்கேன். தமிழ் விடுத்துவது ஆசிரியரே தெரில, சரியா? இப்போ வந்து அந்த சந்தில் நின்னா தெரியாது யாருக்குமே. அதே போல் வாயில் இலக்கியம், இன்னொன்று வந்து சந்து இலக்கியம். இந்த ரெண்டுமே வந்து தூது தமிழோட தூதை வந்து இந்த 2 சொல்லலாம் அழைக்கிறாங்க. வாயில் இலக்கியம், தென் சந்து இலக்கியம். ஓகே, இதில் வந்து இது ஞாபகம் சொல்லுங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 268 கன்னிகளை கொண்டது. 268 கன்னிகளை கொண்டது. இது இம்பார்ட்டன்ட். 268. 2, 6, 8. இடையில 4 கிடையாது. 2, 6, 8. 2 + 6 என்னது? 8. இப்போ 2, 6, 8. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இது வந்து இம்பார்ட்டன்ட் ஃப்ரெண்ட்ஸ். பெயர், எண்ணளவு. இது பார்த்திங்கன்னா இது வந்து நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னா கொஞ்சம் ஈஸியாகிட்டு. இப்போ வந்து காணி 1/80. அதில் பாதி எவ்வளோ வரும்? அரை. அப்போ 1/160. பாருங்கள், அரை காணி. ஓகே, அடுத்தது முக்காணி. காணி 1/80. அப்போ முக்காணினா 3 காணி. அப்போ 3/80. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து வீசம். பாருங்கள் 1/16. இந்த பாருங்கள், வீசம் தான் மாக்காணி ரெண்டுமே. 1/16. இதில் பாதி என்னது? அப்போ அரை வீசம் தானே. அப்போ 1/32 தானே வரும். 1/32 அரை வீசம். அப்போ கால் வீசம் எவ்வளோ? கால் வீசம்னா அரையில் பாதி. அப்போ 1/64. இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் படிக்கணும், இல்லைன்னா ஞாபகம் வச்சுக்க முடியாது. இப்போ பாருங்கள், இதில் நிறைய வந்துடுச்சு. கால் வீசம் வந்து 1/64. அப்போ முக்கால் வீசம்னா இது பாருங்க, முக்கால் காணி கிடையாது. முக்காணி ஆனனால அந்த காணியை 3ஆல் பெருக்கணும். முக்கால் வீசம் அப்படின்னா கால் வீசத்தை 3ஆல் பெருக்கணும். கால் வீசம் எவ்வளோ? 1/64. அப்போ முக்கால் வீசம் எவ்வளோ? 3/64. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கப்புறம் ஒரு மானா 1/20. அப்போ 2 மானா என்னது? 2/20. 2ஐயும் 20ஐயும் கேன்சல் பண்ணோம் அப்படின்னா 1/10 வந்துடும். ஓகேயா? சரி, நம்ம இப்போ முந்திரி இருக்குது. இருங்க ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இதை கொஞ்சம் ஷார்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பாருங்கள்,
நான் சொன்னேன் காணி 1/80, அரைக்காணி 1/60. அந்த முந்திரி உள்ள அரைக்காணி 1/60, முக்காணி 3/80. நெக்ஸ்ட் வீசம் 1/16, அரை வீசம் 1/32, கால் வீசம் 1/64, நெக்ஸ்ட்டு முக்கால் வீசம் 3/64. ஓகே, கிளியரா? மா வந்து 1/20, இருமா வந்து 2/20, கேன்சல் பண்ணால் 1/10 கிடைக்கும். நெக்ஸ்ட்டு மா வந்து ஒரு மா 1/20, ஓகே. அரை 3 மா அப்போ 3/20, கரெக்டா? அரைமா ஒரு மா 1/20ன்னா அரைமா எவ்வளோ? 1/40. ஓகே. வீசம் 3 வீசம் எவ்வளோ வரும்? வீசம் 1/16, அப்போ 3 வீசம் 3/16. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். இன்னொன்று மா அரைமா 1/40, அப்போ 4 மா வந்து 4 மா. ஒரு மா எவ்வளோ? மா ஒரு மா 1/20, அப்போ 4 மா 4/20, கேன்சல் பண்ணிங்கன்னா 1/5 கிடைக்கும். ஓகே. முந்திரி மட்டும் 1/320. அரைக்கால் 1/8, கால் வந்து 1/4 தானே, நார்மலான கால் வந்து 1/4. அப்போ அதில் வந்து அரைக்கால்னா காலில் அரை, அப்போ 1/4ன்னா அரைக்கால் வந்து 1/8. ஓகே. முந்திரி 1/320, அரைக்காணி முந்திரி 3/320. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். அப்போது நீங்கள் வந்து காணி ஞாபகம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டுடலாம். வீசம் ஞாபகம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டுடலாம். ஒரு மா ஞாபகம் வச்சுட்டு மீதி எல்லாத்தையும் போட்டுடலாம். ஓகே. அதுக்கப்புறம் இந்த முந்திரி, அரைக்காணி முந்திரி, இது மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் படிக்கணும். இந்த 5 நீங்கள் படிச்சுட்டா மீதி எல்லாத்துலேயுமே கால்குலேட் பண்ணி போட்டுக்கலாம். ஓகேவா? சரிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து தமிழன்கள் எல்லாருக்கும் தெரியும் நினைக்கிறேன். காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினார். கடலை உருண்டை அந்த மாதிரியும் படிப்பாங்க, எப்படி வேணால் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே. தன்வினை பிறவினை இதில் இருக்க நம்மளே நம்ம வேலை செஞ்சோம் அப்படின்னா அவங்க செஞ்சாங்கன்னா தன்வினை. இன்னொருத்தங்க அவங்கள செய்ய வச்சுட்டாங்க அப்படின்னா அது வந்து பிறவினை. இப்போ அவன் திருந்தினான், அவனோட இதை அவன் தான் அவனாவே திருந்திட்டான், அப்போ தன்வினை. இன்னொருத்தங்க வந்து அவனை திருத்தினாங்க அப்படின்னா பிறவினை. சரியா? அதே போல் செய்வினை செயற்பாட்டு வினை. அப்பா சொன்னார், அவர் சொன்னார். செய்வினை அப்பாவால் சொல்லப்பட்டது அப்படின்னு சொன்னால் அது வந்து செயற்பாட்டு வினை. ஓகே. இது பயன்படுத்த தொடர்பு படிங்க ஃப்ரெண்ட்ஸ். இது இம்பார்ட்டன். அப்துல் நேற்று வந்தான், அவன் வந்தான். தன்வினை. அப்துல் நேற்று வருவித்தான், அவன் வந்து ஒரு செயலை செய்வித்தான் இல்லை, பிறவினை தொடர். நெக்ஸ்ட் வந்து கவிதா உரை படித்தாள், அது செய்வினை. கவிதாவால் உரை படிக்கப்பட்டது, செயற்பாட்டு வினை. குமரன் மழையில் நனைந்தான், உடன்பாட்டு வினை. குமரன் மழை நனையவில்லை, எதிர்மறை வினை. உடன்பாட்டு வினை தொடர். என் அண்ணன் நாளை வருவான், அது ஒரு நியூஸ், அப்போ செய்தி தொடர். எவ்வளோ உயரமான மரம், உணர்ச்சி தொடர். அப்புறம் உள்ளே பேசிக்கொண்டு போகிறார், அது ஒரு கொஸ்டின். பூக்களை பறிக்காதீர், கட்டளை தொடர். இது நாற்காலி, அவன் மாணவன், அது வந்து பெயர் பயனிலை தொடர். பகுபதம் பகுபதம் 6 இருக்கும். நம்ம பகுபத உறுப்பிலக்கணம் படிக்கணும்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுதான். பகுதி, விகுதி, இடைநிலை, சந்தி, சாரி, விகாரம். நம்ம வந்து ஆர்டர் என்ன அப்படின்னா ஃபஸ்ட்டு பகுதி. ஆர்டர் சில டைம் கேட்பாங்க, இதுக்கு முன்னாடி கேட்டிருக்காங்க. பகுதி, சந்தி, விகாரம், இடைநிலை, சாரியை, விகுதி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் ஆர்டர். ஃபஸ்ட்டு பகுதி, அப்புறம் சந்தி, அப்புறம் விகாரம், அப்புறம் இடைநிலை, அப்புறம் சாரியை, அப்புறம் விகுதி. இந்த ஆர்டர் கூட ஞாபகம் வச்சுட்டு, ஏன்னா இப்போ வந்து சாரியை எதுக்கும் இடையில வரும் அப்படி கேட்டாங்கன்னா கூட உங்களுக்கு சொல்ல தெரியணும். சரிங்களா? ஓகே. ஆண்பால், பெண்பால், வினைமுற்று விகுதி, இதை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பெயரச்ச விகுதி அதெல்லாம், வினையச்ச விகுதி அதெல்லாம். ஆண்பால் வினைமுற்று, பெண்பால் வினைமுற்று தெரியும். பலர்பால், ஒன்றன்பால், பலையன்பால் தெரியும். ஏன்னா தன்மை ஒருமை வினைமுற்று விகுதி.
ஓம்னா தன்மை பன்மை வினைமுற்று. உண்டோம் உண்டோம் அதில் வந்து நம்மளும் இருக்கிறோம் இல்லையா, அப்போ தன்மை பன்மை வினைமுற்று விகுதி. சரியா? சிரிக்கிறேன், நான் சிரிக்கிறேன், அப்போ நான் மட்டும், அப்போ தன்மை ஒருமை ஒன்று. ஓகே. பாரீர் பாருங்க அப்படின்னு சொல்லணும். நம்ம முன்னாடி இருக்கிறவங்க பார்த்து சொல்கிறோம். அப்போ முன்னிலை முன்னாடி நிறைய பேர். பாரீர் அப்படின்னா அது வந்து ப்ளூரல், அப்போ முன்னிலை பன்மை வினைமுற்று விகுதி. ஓகேவா? கா வந்து முடிஞ்சினாலே அது வந்து வியங்கோல் வினைமுற்று விகுதி. அல் தொகுதினாலே தொழிற்பெயர் விகுதி. சரியா? தொழிற்பெயர் விகுதினாலே அல் வரும். ஆ வந்துச்சா பெயரச்ச விகுதி. ஊ ஈ வந்துச்சுன்னா வினையச்ச விகுதி. ஓகே. வென்றார் இது வந்து இடைநிலை பாருங்க, இடைநிலைகள் சொல்லியிருக்காங்க. இறந்த கால இடை வென்றார் நீங்கள் அப்படி சொல்லி பார்த்துல உங்களுக்கு வென்றார் அப்படின்னா அது முடிஞ்சு போச்சு இல்லை, அப்போ இறந்த கால இடைநிலை. உயர்கிறான் வென்றுட்டே இருக்கிறான், அப்போ நிகழ்கால இடைநிலை. புகுவான் செய்கேன் நான் செய்ய மாட்டேன், புகுவான் இது எல்லாமே எதிர்கால இடைநிலை. பறிக்காதீர் பறிக்காதீன்னா எப்பவும் பறிக்காதீங்க, அப்போ வந்து நிகழ்காலம். மகிழ்ச்சி அறிஞன் இந்த மாதிரிலாம் வந்துச்சு அப்படின்னா அதுக்கு ஒரு இடைநிலை கிடையாது. இது வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸ் பாஸ்ட்னு சொல்ல வரது கிடையாது. ஸோ பெயர் இடைநிலைகள். சந்தி சாரி எல்லாம் போட்டுறாங்க பாருங்கள். இது வந்து கொஞ்சம் வித்தியாசமாக உள்ளது, நீங்கள் படிக்கணும். இந்த செய்யாதையில் பாருங்கள், இந்த எழுத்து பேர்லாம் எல்லாத்துலேயும் வராது ஃப்ரெண்ட்ஸ். அதை ஒன்று கொஞ்சம் பார்த்துங்க. செய் பகுதி செய் இத்து ஆ இத்து ஏ செய்யாதே, இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக உள்ளதை கண்டிப்பாக நீங்கள் படித்து வச்சுக்கணும். அதுபோல் வந்தனன் இந்த எடுத்துக்காட்டு இருக்குல்ல, ஸோ அதை படிக்கணும். செய் பகுதி ஈ சந்தி ஆ எதிர்மறை இடைநிலை. எதிர்கால இடைநிலை இல்லை ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து எதிர்மறை. செய்யாதே அப்படின்னு நெகட்டிவ், அப்போ எதிர்மறை இடைநிலை. எதிர்கால இடைநிலை என்னது ஃப்யூச்சர், ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்குது. ஓகே. இத்து எழுத்து பேர், ஏ முன்னிலை ஒருமை, ஏவல் வினைமுற்று விகுதி. அவங்கள செய்யாதன்னு ஏவல் பண்ணுறாங்க சொல்லுறாங்க. ஓகே. அடுத்த வந்தனன் வா, இந்த குரில் வா வந்து இப்போ நான் அது ஒரு மீனிங் கிடையாது, அதனால வா அதான் கட்டளை தொடராக இருக்கும். ஸோ வா இத்து இன்னும் இத்து அன் ஒரு அன் சாரியை இன்னொரு அன் வந்து ஆண்பல் வினைமுற்று விகுதி. இப்படி வித்தியாசமாக இருக்கிறத படிச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். புக் பேக்கு கொஸ்டின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ வந்து இதோட போதும். இன்றைக்கி இது பெரிய வீடியோவாக இருக்கும். ஓகே, இவ்வளோதையும் நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி இதை கண்டிப்பாக நீங்கள் வந்து படித்து முடிச்சிருங்க. இவ்வளோதையும் கண்டிப்பாக முடியுங்க. இதுக்கு மேலே 1 or 2 lessons உங்களை முடியனா கூட இன்னைக்கு முடிச்சிருங்க. ஒரு நாளும் நான் என்ன சொல்லி எல்லா சப்ஜெக்டும் படிங்க. ஸோ தமிழ் இன்றைக்கி இவ்வளோ படிச்சிங்கன்னா இங்கிலீஷ் படிங்க, மேக்ஸ் படிங்க, சயின்ஸ் படிங்க, சைக்காலஜி படிங்க. ஓகே. ஸோ இன்றைக்கி நான் முடிஞ்ச வரைக்கும் இன்னொரு வீடியோ கூட போடுறதுக்கு ட்ரை பண்ணுறேன். இந்த சப்ஜெக்ட் இல்லை, வேறு ஏதாவது சப்ஜெக்ட். ஓகேங்களா? சயின்ஸ் ஆர் மேத்தமெட்டிக்ஸில் ஒரு வீடியோ போடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு, யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்டில் சொல்லுங்கள். இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்ட்டு நீங்கள் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேவா, இல்லை இந்த வந்து ஸ்லோவாக இதுக்கு மேலே நடத்த முடியாது ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா உங்களுக்கு டைம் இல்லை, 1 month தான் இருக்குது. சரிங்களா? நான் இப்போ ஒரே ஒரு புக்கை வச்சுட்டு அப்படியே 1 month ஓட்டினேன்னா அது நல்லா இருக்குது. அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக போக வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கிறோம். நீங்களும் கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக படிக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறீங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அதனால் கண்டிப்பாக ஒவ்வொரு நாளும் 5 சப்ஜெக்ட்டுக்கும் ஒரு 2 மணி நேரம், ஒரு சப்ஜெக்ட் ஒரு 2 மணி நேரம் ஒதுக்குங்க. சரிங்களா? இப்போ நான் இது என்ன நடத்தினா இது மட்டும் கிடையாது, நீங்கள் வேறு எக்ஸ்ட்ரா 6லேருந்து கொஞ்சம் படிச்சுட்டு வாங்க, இல்லை இன்னொரு லெசன் கூட படிங்க. ஓகேங்களா? இது உங்களுக்கு கொஞ்சம் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் இந்த வீடியோ போடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ உங்களுக்கு ஏற்றாப்புல நீங்கள் படிங்க, கண்டிப்பாக படிங்க. கண்டிப்பாக இந்த வாட்டி நீங்கள் எல்லாருமே வந்து தேர்ச்சி பெறணும் அப்படின்ட்டு நான் விரும்புகிறேன். அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், இருந்தாலும் நான் முயற்சி பண்ணால் முடியாதது எதுவுமே இல்லை. கண்டிப்பாக உங்களால் முடியும். ஓகே. இந்த 1 month நீங்கள் ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இவ்வளோ நாள் நீங்கள் படிக்காமல் இருந்தால் கூட பிரச்சனையே இல்லை. இனிமேல் படிங்க, கண்டிப்பாக உங்களால் முடியும். இந்த மெத்தட் உங்களுக்கு ஓகேவா இல்லையா அப்படின்னு நீங்கள் கமெண்ட்டில் சொன்னீங்கன்னா அடுத்த வீடியோ வந்து எப்படி போடலாம் அப்படின்ட்டு நான் வந்து பிளான் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வசதியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவை பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாருக்குன்னா கூட இது வேணும் அப்படின்னா நீங்கள் ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகே, தேங்க்யூ.